என்ன பொம்பளைங்கிட்ட தனியா பேச்சு? அக்கா நீங்க போயிட்டு வாங்க. இந்த மாதிரி அக்கா தங்கச்சின்னு பேசி பழகு. அதான் உனக்கு நல்லது, நம்ம கடைக்கு நல்லது. டேய் நாயே, என்ன காத்து இறங்கி இருக்குது? காத்தடுறா. டேய் முதல்ல இங்க ஒரு சேர் கொண்டு வந்து போடு. ஓ ஆஃபா இல்ல புல்லு. போடுற. நீ காத்தடி, அத பாத்தடி. அப்பா டேய் எப்படா வெடிச்சது? டப்புன்னு வெடிச்சதுங்க. எப்படா வெடிச்சது? டப்புன்னு வெடிச்சதுங்க. டேய் எப்படா வெடிச்சது? கொஞ்சம் இருங்க, உங்களுக்குலாம் சொன்னா புரியாது, விவரம் செஞ்சு காமிக்கலாம். இப்படிதான் வெடிச்சது. பாடுவா ராஸ்கோல். ப்ளூ வாட்டர் ஸ்விம்மிங் காஸ்டியூம்ல அவளும் நானு கைய கோர்த்து விட்டு சர்வதேச லெவல்ல ஸ்லோ மோஷன்ல போயிட்டு இருந்தோம். காசு கொடுத்தா கூட என்னால அதை செய்ய முடியாதுடா. கற்பனையில மிதந்துட்டு இருந்த காத்தடிச்சு கெடுத்து புட்டியாடா பாடுவா. ஆள் நிக்கிறது கூட தெரியாம இப்படி மோத வரிய யார் தம்பி நீ? எது நான் தம்பியா? வேட்டி சட்டை கட்டி துண்டு ஒண்ணு போட்டிருந்தா நீ அண்ணன், நான் தம்பியா? நீ யாரு? சின்ன கவுண்டர் கேள்விப்பட்டிருக்கியா? அது என்ன போய் கேள்விப்படுறது? கேசட்டே பைக்குள்ள வச்சிருக்கேன். கேசட்டா? இந்த ஊர்லயே சின்ன கவுண்டர் நான் தான். கொடை பார்க்கும் போதே தெரியுது. இந்தியாவிலேயே இப்படி ஓட்ட கூட முடிச்சு நீ தான், வேற யாரும் இல்ல. ஆளு ஊருக்கு புதுசு இருக்கு. எங்க வந்தீங்க? இந்த ஊர்ல ஒரு வீடியோ கடை வைக்கலான்னு வந்தனுங்க. இது டிவியா? பின்ன வீடியா? ஒரே வெயிலா இல்லீங்க? நம்ம தோப்புல ஒரு இளநீ சாப்பிடுறது. இது நம்ம தோப்புங்களா? ஏன் தோப்புங்க? தோப்புல எத்தனை மரம் இருக்குங்க? அது கணக்கு இல்லங்க. ஆமாங்க. சரி சரி. இந்த நேரம் பார்த்து இந்த வேலைக்காரன் எங்கேயோ போச்சு. அந்த நாய்ங்க எல்லாம் இந்த நேரம் பார்த்தானுங்க இருக்காது. நமக்கு எப்ப தேவையோ அப்ப இருக்க மாட்டானுங்க. எங்க உங்களுக்கு மரம் ஏற தெரியுமா? என்னங்க நீங்க இப்படி கேட்டீங்க? நான் டவுன்ல இருந்து வர்றேங்க, எனக்கு எப்படிங்க மரம் ஏற தெரியும்? ஏன் உங்களுக்கு மரம் ஏற தெரியாதா? நான் ஏறுவேங்க. இன்னைக்குன்னு பாருங்க, நான் டிரைவர் போடுறேன். மத்த நேரம் எல்லாம் போடுவீங்களா? வெள்ளிக்கிழமை போடுவேன். இது ஏன் நேரங்க? நான் வர்ற நேரம் பார்த்து நீங்க ஊருக்குள்ள டிரைவர் போடாம வாங்க. அப்படியே இருக்கட்டும். இளநிய பாத்தீங்களா? எங்க ஒண்ணு வெட்டுட்டுங்களா, ரெண்டு வெட்டுட்டுங்களா? அதுல என்ன கஞ்சம் தானா? எல்லாத்தையும் வெட்டுங்க. எங்க ஊருக்குள்ள நான் முத நுழைஞ்ச உடனே இப்படி ஒரு பெரிய மனுஷன் சிநேகிதம் கிடைச்சதுக்கு நான் ரொம்ப குடுத்து வச்சிருக்கேன். எப்படிங்க ஏறுறது? இப்படி ஏறுங்க. அப்படிதான். இப்படிங்களா? ஆமா. அப்படிதான். தூக்குங்க. அப்படிதான். அதே மாதிரிதான். இன்னும் கொஞ்சம் தூக்குங்க. அப்படிதான். ஏறுங்க ஏறுங்க. அப்படிதான் போடுங்க. இழிச்ச வாய. போடுங்க. காய் நல்ல காயா இருக்கும் போல இருக்குங்க. ஆமா நல்ல காய் தான். அதே மாதிரி போடுங்க. ஏன் ஓடுறீங்க? எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. அண்ணா ஐயோ மாட்டிக்கிட்டேன். கொஞ்சம் இருங்கண்ணா. ஓ சின்ன கவுண்டரு, என்ன துண்டு கிண்டலாம் பஞ்சாயத்து கிளம்பிட்டீங்களா? இல்லங்க, தோப்பு கிளம்பிட்டேன். தோப்புங்களா? நமக்கு எத்தனை தோப்புங்கண்ணா? இந்த கொடையில எத்தனை ஓட்டை இருக்கு? எண்ண முடியாதுங்கண்ணா. அதே மாதிரிதாங்க. ஓ நமக்கு இருக்கிறது பூரா ஓட்ட தோப்புங்களா? ஆமாங்க. சொல்ல மறந்துட்டீங்க. அன்னைக்கு நீங்க 2 இளநீ கொடுத்தீங்களா? அடடா, இளநீன்னா அதான் இளநீ. குடிக்க குடிக்க என்ன தித்துப்புங்க. ஆனா ஒரு மிஸ்டேக் நடந்து போச்சுங்க. என்ன? ஒண்ணு நல்லா இருந்துச்சுங்க, ஒண்ணு கொப்பரை தேங்காயா போச்சுங்க. கொப்பரைக்காயா? நீங்க கொடுத்து வச்சவருங்க. எப்படி? அதாவது கொப்பரைக்காய் கிடைச்சா உடனே என்னை புளிஞ்சிரணும். புளியலான்னு தான் நினைச்சேன். ஆனா நீங்க கிடைக்கலையே. அதுக்கு என்ன? வாங்க புளியலாம். வாங்க வாங்கண்ணா வாங்க. ஓட வேற. ஐயோ ஐயோ ஐயா ஐயா அடிக்காதீங்க. ஐயோ யமா
என்னை மன்னிச்சிருங்க. இதுவும் தெரியாதனமா நடந்து போச்சு, மன்னிச்சுக்க. 1500 ரூபாய் எண்ணி வை. 1500 ரூபாய் நான் தோப்பு வாங்கிருக்க மாட்டேனா? 1500 ரூபாய்க்கு எவன்டா தோப்பு கொடுக்குறான்? 5 ஸ்டார் ஹோட்டல்ல ஒரு சூப் கூட கொடுக்க மாட்டான். இப்படி வேலை வெட்டி இல்லாதனாலதான் இந்த மாதிரி காரியங்கள்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். உங்கள்ட்ட வேலை செஞ்சு கடனை கழிச்சிடுறேன். வேலை செஞ்சு கழிச்சிருவியா இல்ல என்ன ஒழிச்சிருவியா? நான் பிறப்பால உயர்ந்தவங்க. அப்ப வளர்ப்பால தாழ்ந்தவனா? ஆமாங்க ஐயா. ரொம்ப தாழாத. இந்த டிவி எல்லாம் தொடச்சு வைப்பியா? ஏங்க இத கலத்துவியா? ஏன் பிளாக் அண்ட் ஒயிட்னா துடைக்க மாட்டேங்க? போடா போய் தொடைடா. கொடுங்க. இங்க சட்டை. ஓ சட்டை வேறயா? 3 நாளைக்கு இதோடவே இருக்கணும். போ போடுவா. பாம்புடோ, எந்த நேரத்துல நான் பாம்பு படத்தை போட்டேன் ஆஃப் பண்றா. ஆம்பா அசையாதீங்க, அசைஞ்சா பாம்பே உனக்கு முட்டையும் பாலும் வாங்கி வச்சிடுறேன். அவனை ஒரே படம் போட்டுரு, அவன் செத்துருவான். இந்த கடைக்கு நானே முதலாளி ஆயிடுவேன். அந்த எகுத்த விட்டு பொண்ணை நானே கட்டிக்கிருவேன். எப்படியாவது போட்டுரு. டேய் பாம்புடா. ஆடு பாம்பே விளையாடு பாம்பே, பாம்பே பாம்பே பாம்பே. டேய் பாம்பு புடுறா. என்ன பாம்புக்கு 2 பிஸ்கட் போட்டா சாப்பிட்டு போயிரும்ல? அது என்ன நாயாடா பிஸ்கட் பொரியெல்லாம் திங்கிறதுக்கு பாம்புடா. புடுறா. சரி நான் புடிச்சிடுறேன். இந்த 6501 கழிச்சிருங்க, நான் புடிச்சிடுறேன். டேய் நீ புடிச்சிடுற, நான் கழிச்சிடுறேன். நீங்க கழிச்சிருங்க, நான் புடிச்சிடுறேன். அடே நீ புடிச்சிடுற, நான் கழிச்சிடுறேன். நீங்க கழிச்சிருங்க, நான் புடிக்கிறேன். நீ புடிச்சிடுற, நான் கழிச்சிடுறேன். லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட். டேய் என்னடா ரிவர்ஸ்லயே போற? அசஞ்சிராதீங்க, அசஞ்சிராதீங்க. ஓடியாங்க ஓடியாங்க. அண்ணமலை பாம்பு. ஓடியாங்க ஓடியாங்க. அண்ணமலை நல்ல பாம்பு. ஓடியாங்க. இங்க பாருங்க. இதுவா பாம்பு? டேய் என்னடா பாக்குறீங்க? எவனா ஒருத்த புடிங்கடா. பார்க்கத்தான் வந்தோம், பிடிக்க வரல. பாத்துட்டீங்கல்ல, ஆளுக்கு நல்லா எடுங்க. டேய் நான் என்ன வித்தியா காட்டுற, கலெக்ஷன் பண்றேன். நான் உன் கடனை கட்டவனா? அதுக்கு தான் பக்கத்து ஊர்லாம் சொல்லி விட்டுருக்கேன். நீ கலெக்ஷன் பண்ற நேரமாடா இது? ஐயோ பாம்பு. ஐயோ பாம்பு. அம்மா மொட்டை மண்டைய கொஞ்சம் விட மாட்டேங்கிறானே. ஏண்டா எதுக்கு தாத்தாவுக்கும் பாட்டிக்கு 60ஆம் கல்யாணத்துக்கு இவ்வளவு தண்ணி ஊத்துறாங்க? அண்ணே 60ஓட தண்ணி ஊத்துறது ரொம்ப விசேஷம். யாரு ஊத்துறாங்களோ அவங்களுக்கு ஆயுஸ் கட்டியா இருக்கும், சீக்கிரம் கல்யாணம் நடக்கும். அப்படியா? ஏண்டா மூச்சை விட்டு 2 பேரையும் விளக்குற? தள்ளி உட்கார்றான். 59 கூட ஊத்தியாச்சு, இன்னும் யாராவது ஒருத்தர் வாங்க. இந்த இவர் ஊத்துவாரு. நமக்கு இதுக்கிட்ட வம்பு. அண்ணே பொண்ணு பாட்டி சொந்தம், சீக்கிரம் ஊத்துங்க, உறவு நெருங்கும். அண்ணே குடத்தை வைங்க, அண்டாவுல ஊத்துங்க, அப்பதான் விசேஷமா இருக்கும். அது அவ்வளவு பெருசா இருக்கடா. பரவாயில்ல ஊத்துங்க. இந்தாங்க மாலை. தாத்தா நீயும் பாட்டி நீடூழி வாழ்க. ஐயோ நான் இல்லைங்க, நான் கொல்லலைங்க. அப்பா அம்மா வாழ வேண்டி இவங்களை கொன்னுட்டானே. நல்லா குத்துங்க, நுங்கு நுங்க. என்ன அநியாயமா கொன்னுட்டீங்க? யாரு? நானு 60 ஓடம் தண்ணி ஊத்துனா என்ன கட்டியா இருக்கும். அப்புறம் கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் நடக்கும். அப்புறம் உறவு நெருங்கும். அப்புறம் அப்புறம் கி 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 கி. ஐயோ யோ கறி கடைக்காரர கொஞ்சம் வரீங்களா? எடுபடி என்னடா இதெல்லாம்? இது பட்டு படவங்க, அது படவங்க. நான் என்ன ஆட்டு குடல் நான் சொன்னேன்? என்ன விஷயம்டா? ஐயா கோமா இருக்கீங்க, நாளைக்கு வரேன். என்ன விஷயம்னு சொல்லிட்டு போ. சொன்னா வெட்டிட மாட்டீங்களே? நீ சொல்றத பொறுத்து இருக்கு. உங்க பொண்ண பொண்ணு கேட்டு வந்திருக்கேன். என்னது? ஏன் பொண்ண பொண்ணு கேட்கவா வந்த? டேய் சாத்ரா கதவை. ஐயோ டேய்
என் பொண்ண கேக்குறதுக்கு உனக்கு என்னடா தகுதி இருக்கு? என்கிட்ட ஒண்ணே இருக்குங்க. என்ன? நான் பிறப்பால உயர்ந்தவன். ஐயா, நீ பெரியவர், எங்கெல்லாம் விழக்கூடாது. உட்காருங்க. ஏழுறீங்க? நான் தாழ்ந்துட்டேனேப்பா. நீங்க என்ன சொல்றீங்க? காதை குடுப்பா சொல்றேன். ஆமா. இவ்வளவுதானா? இதுக்காக எங்க அண்ணன் கட்டிக்கிற மாட்டேன்னு நான் சொல்லுவாரு. யாரு? எங்க முதலாளி தான். நீ யாருக்கப்பா பொண்ணு கேட்டு வந்திருக்க? அட டிவி டெக் வச்சிருக்காரு, அவருக்கு தாங்க. தம்பி, அட என்ன இது ஒன்னா கல்ல விடுத்துட்டு முடிச்சிடுறேன். ஒண்ணு அவருக்கு, கமிஷன் எனக்கு. மாப்பிள, அட என்ன அது திரும்பவும் காலில் விழுகிற? எந்திரி, முடிச்சிருவான். என்ன கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாலேயே மாமனார் மருமகன் காலில் விடுறான்? ஏதோ பேசி மடக்கிட்டான் போல் இருக்கு. ஏய் மாமனா, நீ அவளை கட்டிக்கிட்டா, உன்னை நான் வெட்டி அவளை விதவை ஆக்கி அதுக்கப்புறம் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்டா. மாப்பிள, ஸ்ட்ரைட்டாவே கேக்குறேன், கல்யாணத்தை எப்ப வச்சுக்கலாம்? கல்யாணத்தை ஏன் வீட்டு முன்னாடி பேசுறேன்? மாப்பிள, மாப்பிள யாரியா மாப்பிள? அவன் தான் உனக்கு மாப்பிள? இல்ல தம்பி, உனக்காக அவர் பொண்ணு கேட்க வந்திருக்காரியா. எனக்காக நீ பொண்ணு கேட்டியா? ஆமா ஐயா. உன்னை புரிஞ்சுக்காம நான் பேசிட்டேன். எவ்வளவு பெரிய தியாகத்தை எனக்காக நீ பண்ணிருக்க. இப்ப சொல்லுடா, பிறப்பால நீ உயர்ந்தவன் தான்டா. எனக்கு ஒரு தம்பி இருந்தா கூட செஞ்சிருக்க மாட்டான்டா. மாப்பிள, சொன்னது அவரு, செய்ய போறது நீங்க. நீங்க பிறப்பால உயர்ந்துட்டீங்க மாப்பிள. மண்டை வளர்க்குதுக்கு மாமா. ஒருத்தி ஒருவனை நினைத்து விட்டால் அந்த உறவுக்கு பெயர் என்ன? சொல்லு, வெக்கப்படாத. அந்த உறவுக்கு பெயர் என்ன? கூச்சப்படாதம்மா. நம்ம ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து பேசி பழகி அதுக்கப்புறம் தானே கல்யாணம் பண்ணிட்டோம். எங்க சொல்லு, ஒருத்தி ஒருவனை நினைத்து விட்டால் அந்த உறவுக்கு பெயர் என்ன? ஒருத்தி ஒருவனை நினைத்து விட்டால் அந்த உறவுக்கு பெயர் என்ன? ஒருத்தி ஒருவனை நினைத்து விட்டால் அந்த உறவுக்கு பெயர் என்ன? என்னங்க ரொம்ப மொள்ளமா பேசுறீங்க? என்னது நான் மொள்ளமா பேசுறேனா? நான் கத்திர கும்பகோணம் கோபுரமே இடிச்சு விழுந்திருக்க முடியும். பாலை நீங்க குடிச்சதுக்கு அப்புறம் தானே நான் குடிக்க முடியும். ஏன் நீ முதல்ல குடிச்சு தொலைஞ்சா என்ன? ஏடி, ஒரு காது கேக்குமா? ஏய், காது கேட்காதா? நான் ரெடிங்க. சர்வா அடிச்சு போடுவேன். இவன் ரெடியா, நான் ரெடி இல்லையா? இப்ப நான் அதே அடி கேட்டேன். உறவுக்கு பெயர் என்ன? நான் ரெடி, நீங்க தான் ரெடி இல்ல. ஐயோ ஐயோ, இந்த செவுட்டு முண்டத்தை மொட்டை மொட்டை எனக்கு கட்டி வச்சிட்டான்டா. இந்த செவுட்டு காதுக்கு 1 கிலோமீட்டர் நேரத்துக்கு லோலாக் தோக்குது. அது வேற பாதி காதை மறைச்சிருச்சு. ஏய், உறவுக்கு பெயர் என்ன? நான் ரெடிங்க. டேய் மொட்டை மண்டையா, உன்னை நான் பிச்சிரேன்டா. என்னங்க பட்டிமன்ற மாட நடத்துறீங்க? ஏண்டா உன் பொண்ணு காது கேட்காதுன்னு சொன்னியாடா? சொன்னனே. யார்கிட்ட சொன்ன? உன் சிஷ்யன் கிட்ட. ஏண்டா சொன்னானா? என்ன சொன்னாரு, மறந்து போச்சு. அண்ணே, பெண் பாவம் பொல்லாது. தாலி கட்டின பாவத்துக்காக நெட்டைய சொட்டைய வாழ்ந்துருங்கண்ணே. என்னடா நெட்டையோ குட்டியோ? இந்த மொட்டை பொண்ணோட நான் வாழ முடியாது. டைவேஸ். என்னது டைவேஸா? ஏண்டா, காதலிக்கிறதுக்கு முன்னால கண்ணு இருக்கா, காது இருக்கா, கற்பு இருக்கான்னு பாத்துட்டா காதலிக்கிறீங்க? தோல் சிகப்பா இருந்தா போதும், ராஜபாளையம் நாய் கவர மாதிரி கவிடுறீங்க. அதுக்கப்புறம் இதுல வச்சோம் அதுல வச்சோன்னு சொல்றீங்க. என் பொண்ணோட வாழ போறியா இல்லையா? தொலைச்சிருவேன். நோ, திஸ் இஸ் சிட்டிங் ஒன்லி டைவேஸ். டேய், வாழ போறியா இல்லையா? முடியாது. முடியாது? முடியாதா மொட்டை மண்டையா? என்னன்னு ஆச்சு? ஹலோ மைக் டெஸ்டிங் 1 2 3. சுத்தம். நமக்கு இதுதான் சந்தர்ப்பம். டே மாங்கொட்ட தலையா, பணங்கொட்ட தலையா, பன்னி தலையா, கோவிடி தலையா, நரி தலையா? டேய், நீ என்ன திட்டுறியா வாழ்த்துறியான்னே தெரியல. நீ நல்ல நாள்லயே என்ன வாழ்த்த மாட்ட. உன் வாய் அசைவில் இருந்தே தெரியுது நீ என்ன திட்டுறேன்னு. எதுக்கு நெட்டையோ குட்டையோ ஒன்னு ரெண்டு நான் போட்டே வைக்கிறேன். ஏங்க நேரமாச்சு வாங்க போய். என்னங்க நேரமாச்சு வாங்க போய் தூங்கலாம். எனக்கு சாப்பாடு வேண்டாம். அட நேரமாச்சு வாங்க போய் தூங்கலாம். சாப்பாடு வேண்டாங்கிற?
இந்தாங்க டீ. தாங்க ஒரு டீ கொடுப்பா. என்னண்ணே தொண்டையில பத்து போட்டிருக்கீங்க? விடிய விடிய கூத்துல கத்துனல்ல, அதான் தொண்டையில ஒரே புண்ணா போச்சு. நம்ம ஊர் ஜனங்க ரொம்ப நன்றி கேட்டவங்கடா. என்ன சொல்றீங்க? கூத்த பாக்குறாங்க, ரசிக்கிறாங்க. ஆனா இந்த கூத்துக்காரனுக்கு ஒரு ஜான் வயிறு இருக்கு, ஒரு குடும்பம் இருக்குதுங்கறே மறந்துடுறாங்க. கலைஞனை பாராட்டுற பெருந்தன்மை இவங்களுக்கு இல்லடா. ஆமாண்ணே, நம்ம திறமையை பாராட்டி குறைஞ்சது 10 ரூபா காசு கிடைச்சிருக்கணும். அந்த வகையில் நீ எவ்வளவோ மேல். உனக்காவது ஒருத்த மாலை போட்டானே, அதை விடுங்கண்ணே, அது அவங்க திறமையை பொறுத்தது. ஓஹோ, என்னை விட நீ திறமசாலிங்கிற. பக்ரி, நீ அடிக்கடி நான் குரு நீ சிஷ்யன்கிறதே மறந்துடடா. பக்ரி, உன்னை எங்கதான் தேடுறது? எங்க அந்த மாலை காசு? போய் அப்ப பேசிடுவோம். இருடா, என்னது மாலை? அது வந்துண்ணே, இருடா, என்ன அது மாலை? நேத்து கூத்துல ஒரு மாலை வாங்கி போட சொன்னார். மாலை 12 ரூபா, இவர் 10 ரூபா கொடுத்தாரு. நீ 2 ரூபா கொடுக்கணும்ல? கொடுக்கணும். ஓ, கதை அப்படி போகுதா? ஐயா, அந்த 2 ரூபா நான் தரேன், நீங்க போங்க. சார், இதுதான் திறமையா? அண்ணே பதறாத, உன்னை ஒண்ணும் செய்ய மாட்டேன். எப்படா உனக்கு இந்த குறுக்கு ஐடியா எல்லாம் வருது? அதுக்கெல்லாம் கிட்னி வேணும். என்ன கிட்னியோப்பா? எனக்கு வெறும் கூத்து மட்டும் தான் தெரியுது. நீ என்னென்னமோ கத்து வச்சிருக்க. வெறும் கூத்த நம்பினா புண்ணியம் இல்லண்ணே. அதை ஏற கட்டிட்டு வாங்க சினிமாவில் போய் சேர்த்துருவோம். சினிமாவில் சேர்றதா? அப்பா, பொன்னி ராணி மீனாட்சி எல்லாம் வண்டி கட்டிட்டு சினிமாக்கு போறாங்க. நானும் போயிட்டு வரட்டா? சரி போ. அண்ணே பாத்தீங்களா, நேத்து நம்ம கூத்துக்கு இதெல்லாம் வந்துச்சீங்களா? இன்னைக்கு சினிமாட உடனே வண்டி கட்டி போகுதுங்க. எல்லாம் சினிமா மோகம்னே. சினிமாவில் சேர்ந்தா சீக்கிரம் முன்னுக்கு வந்துடலாம். என்ன தனியா விட்டுட்டு போறீங்கன்னா என்ன அர்த்தம்? பெத்தவளார்தான் இப்படி செய்வாங்களா? நான் என்ன துபாய்க்கா போறேன்? இங்க இருக்கிற மெட்ராஸ்க்கு தானே போறேன். ஏமாமா, எதுக்கு நீங்க இப்ப மெட்ராஸ் போறீங்க? மாப்பிள, இத்தனை வருஷமா இந்த ஊர்ல இருந்து நான் என்னத்தை கிடைச்சேன்? 30 வருஷமா கூத்தாடி ஊரை சுத்தி கடைக்காரனாலதான் மிச்சம். ஏதோ மெட்ராஸ் போனா 4 காசு சம்பாரிச்சு தான் போறேன். அந்த 4 காசு எங்கேயும் சம்பாதிக்க முடியாதா? கூத்து இல்லனா வேற எத்தனை தொழில் இருக்கு? மாப்பிள, நீ ஒண்ணு நினைச்சிட்டே பேசுற. உனக்கு மம்பட்டி பிடிக்கிற தொழில் இருந்து எல்லா தொழிலும் தெரியும். எனக்கு இந்த கூத்தாடுற தொழிலை விட்டா வேற என்ன தொழில் தெரியும்? அந்த ஒண்ணை வச்சுதான் நான் பொழைக்கணும். அதனாலதான் நாங்க 2 பேரும் மெட்ராஸ் போய் சினிமாவில சேர்த்தலாம்னு முடிவு பண்ணிட்டோம். எங்க அப்பாவை கெடுத்ததே இவரு மாமா. ஏயா, அண்டாவை கொண்டு போய் கடையில வித்த மாதிரி இவரையும் கொண்டு போய் மெட்ராஸ்ல விக்கலாரு பாக்குறியா? பாத்தீங்களா உங்க பொண்ணு என்ன பேசுதுன்னு? இதுக்கு தான் திருட போனாலும் கூட்டு சேரக்கூடாதுங்கிறது. நீங்க எக்கடாவது கட்டு போங்க, நான் மட்டும் தனியா போறேன். இருடா, முன்ன இந்த பீத்த பாய் தூக்கி வா, உட்கார. ஏமா, உன்னை கவனிச்சுக்கிட்டா உன் மாமன் இருக்கா, அப்புறம் ஏமா நீ கவலைப்படுற? மாப்பிள, என் பொண்ணை நீங்க கவனிச்சுக்க மாட்டீங்க. கட்டிக்கு போற உங்களுக்கு இல்லாத அக்கறை எனக்கு எதுக்கு? கண்ணாத்தா, மாமா போகணும்னு முடிவு பண்ணிட்டாரு. இனிமே அவரை தடுத்து பிரயோஜனம் இல்ல. கண்ணை கசராம சந்தோஷமா அனுப்பி வை. கண்ணாத்தா, உன் மாமன் தான் சொல்லிட்டான்ல, அனுப்பி வைமா. ஐயோ, என் பொண்ணு சிரிச்சிச்சு. நான் போயிட்டு வரேன். மாப்பிள, நான் வந்துவா. பொண்ணு, நான் வரேன். ஐயா, ஊர் ஜனங்களே, நீங்க மட்டும் புள்ள குட்டி வர நல்லா இருக்கு. டேய் பீத்த பாய், வரேன். கொஞ்சம் ஆமா. டேய், அந்த பொண்ணு என்ன கூப்பிடுற? தூக்கி வைக்கிறேன். ஓ, தூக்கி வைக்குதா? நல்ல வேலைப்பா. இதனால் சகலவிதமானவங்களுக்கு தெரிவிக்கிறது என்னன்னா, சினிமாக்காரங்க படம் எடுக்க வர்றாங்க. அது விஷயமா பஞ்சாயத்து கூட போகுது. அதனால எல்லாரும் வீடுல வராம வந்துருங்க. டேய், தமக்கு அடிச்சா யார் நம்ம ஊருக்கு வர்றாங்க? சினிமாக்காரங்க படம் எடுக்க வராங்க. அடம் கொப்பன் தண்ணா கும்பிட போற தெய்வம் குறுக்க வந்த மாதிரி சினிமா படம் முடிக்கிறவங்க நம்ம ஊருக்கே வர்றாங்களா? டேய், அவங்கள தேடி நம்ம என்ன போகணும்? அவங்க இங்கேயே அமுக்கிடுவோம். மெட்ராஸ்ல இருந்து சினிமா படம் எடுக்கிறதுக்காக அந்த கம்பெனியில இருந்து மேனேஜர் வந்திருக்காரு. வணக்கம். நம்ம ஊரு பாக்குறதுக்கு பசுமையாவும் கொஞ்சம் அழகாவும் இருக்கிறதுனால 1 மாசம் இங்கேயே தங்கி ஷூட்டிங் எடுக்கலாம்னு நம்ம கிட்ட அனுமதி கேக்குறாங்க. நான் உங்க எல்லாருடைய விருப்பத்தையும் கேட்டு பதில் சொல்றதாக சொல்லி இருக்கேன். நீங்க என்ன சொல்றீங்க? சொல்லுங்க. என்னங்க இதெல்லாம் போய் கேட்டுட்டு நீங்க ஒண்ணு சொல்லுங்க, நான் இப்ப போய் கூட்டிட்டு வந்துடுறேன். மேனேஜர், நம்ம கார் தானே, எடுங்க வாங்க. நம்ம ஊர்ல ஷூட்டிங் எடுக்கிறாங்கன்னா அது நமக்கு அப்படி சொல்லுங்க. பாத்தியாரையா, நீங்க என்ன சொல்றீங்க? ஊர்ல அமர்ந்தர் விழா வரப்போகுது. அந்த சமயத்துல அவங்க வந்தா அது ரொம்ப இடைஞ்சலா இருக்குங்க. அதுவும் சரிதான். அதுக்கு இதுக்கு என்னங்க சம்பந்தம்? ஷூட்டிங் ஒரு வாக்கில் நடக்க போகுது, திருவிழா ஒரு வாக்கில் நடக்க போகுது. இந்த வாத்தியம் என் பிழப்ப கெடுத்துறான் போல் இருக்க. அசுரூக்காரங்க 4 பேர் வந்தாதானே ஏன் பட்டு நிறைய. எங்க பிழப்ப அதை நம்பி தயார் இருக்கு. யோ, உங்க லாபத்தை பத்தியே பேசிட்டு இருக்கீங்களா? ஷூட்டிங்காரர் வர்றதுனால ஊருக்கு என்ன லாபம்? கோழி மண்டையா, அதனால ஒரு கிட்ட நஷ்டம். இனிமே நீ பேசின 2 கையை விட்டு கண்ணை நோண்டி போடுவேன். இருங்கப்பா, அவசரப்படாதீங்க. வாங்கன்னு சொல்றது முக்கியம் இல்ல. வர்றவங்களை விருந்தாளியா நினைச்சு தங்க வச்சு அவங்க போற வரைக்கும் பாதுகாப்பு கொடுக்கணும். இதுக்கெல்லாம் உங்களுக்கு சம்மதம் தானா? வர சொல்லுங்க ஐயா. ஏன் சார், வரப்போற ஹீரோ யாரு சார்? டைகர் பிரேம்நாத்துங்க. எங்க சினிமாக்காரர ஹீரோனி யாருங்க வர்றா? சிலுக்கு சுமிதாங்க. என்னது சிலிக்கா? பூத்து இருந்தா போதியா? நீங்க இங்க வந்து ஷூட்டிங் எடுக்கிறதுல எங்க ஊர்க்காரங்களுக்கு எல்லாம் ரொம்ப சந்தோஷம். ஆனா நீங்க எப்ப வரப்போறீங்கிறத முன்கூட்டி எங்களுக்கு தகவல் கொடுத்தா மத்த ஏற்பாடுகள் எல்லாம் பண்றதுக்கு வசதியா இருக்கும். ரொம்ப நன்றி. ஏண்டா முள்ளம்பட்டி தலையா, நீ கொடுத்த பிளான் என்னடா இப்படி ஆயி போச்சு? எப்படி ஆயிப்போச்சு? முழு தேங்காயை நாய் ஊட்டிட்டு போற மாதிரி இந்த சொத்தை எடுத்துட்டும் போக முடியல, அனுபவிக்க முடியல.
நீங்களே அந்த கிழவன கட்டில ஒன்னாத்தான படுக்கிறீங்க. ஆமா, கட்டி புடிச்சு முத்தம் கொஞ்சம் மாதிரி கழுத்தை புடிச்சு நெரிச்சிருங்க. நான் ஏதோ சின்ன சின்ன தப்பு பண்ணிட்டு அப்பப்ப ஜெயிலுக்கு போய் வந்துட்டு இருக்கிறேன். என்ன ஒரே அடியா தூக்குறது தொங்கலான்னு முடிவு பண்ணிட்டியா? சுப்பிரமணி, அப்பே, அப்பே, என்ன சுப்பிரமணி, அப்பே, இது ஏன்டா தண்ட சோற சாப்பிட்டுட்டு இங்கே சுத்திக்கிட்டு அலையறா? அனுப்பிச்சிட வேண்டியதானே? அப்பே, அப்பே, பஸ் அளவுக்கு 5 பத்து கொடுத்து அனுப்பிச்சிடலாம். அப்பே, அப்பே. ஊ, ஊ, ஊ. வணக்கம் தாத்தா. வணக்கம். உங்க உடம்பு குணமாயிடுச்சுன்னு கேள்விப்பட்டேன். எல்லாம் என் பேர வந்த நேரம். ஆமாமா. இல்லனா சக்கரை வியாதி இருக்கிற நீங்க ஜாங்கிரி சாப்பிட்டு பிழைக்க முடியுமா? போலாம் போலாம். என்னையா கிளி பேசுது? நாக்க உரிச்சிட்டேன்ல, அதான் பேசுறேன். ஓஹோ, அப்ப என் பேரனுக்கு நாக்க உரிச்சிட்டா பேச்சு வந்துருமா? அட உரிச்சுதான் பாருங்களேன். ஐயோ, டேய், ஏன் நாக்கியா உரிக்கிற? தோலை உரிக்க மாட்டோம். சொத்து வருதுல, நாக்கு போனா பரவாயில்ல. சொற்பறது அதான் எதிரில நாய் வருது பாரு. ஐயோ, கடிச்சு விடுடா டேய். அந்தரா சாப்த. ஏண்டா கீரி புள்ள தலையா? ஜெயில்ல உண்டை கட்டி தின்னத மறந்துட்டியா? இப்ப கொத்தோட திராட்சைய குதிச்சு குதிச்சு திங்கிறீங்களோ? நரியும் திராட்சை மாதிரியா? இங்க பாருங்க, நரிகிரின்னு அனாவசியம் பேசாதீங்க. எங்க பரம்பரை நல்ல பரம்பரை. சொந்த ஊரு ராஜபாளையம். இன்னொன்னுக்கு ராஜபாளையம் தான். யாரு? இவ்வளவு உயரமா இருக்கும், இவ்வளவு நீளமா இருக்கும். புடிச்சதுன்னா அப்புன்னு இங்கதான் பிடிக்கும். விளையாடுறீங்க? ஆமா, இவர் பெரிய மாமா, நான் மச்சான் விளையாடுறதுக்கு. எட்டி போடா ஜெயில இருந்த நாய. ஆமா, நீங்க மட்டும் மைசூர் மகாராஜா பேலஸ்லயே இருந்தீங்க. பேசாத பஞ்சத். பெரியவர் கீழே கூப்பிடாருங்க. எதுக்குடா கிளம்ப கூப்பிட்டா? கூட யாராவது இருக்காங்களா? இருக்காங்களே. நல்ல இது வரைக்கும் மிஷின் போட்டு முடி வெட்டி போலீஸ் லெவல்ல. போலீஸ்னா தான் எனக்கு தெரியுமே. ஆமாமா, எனக்கு முன்னாலே 2 தடவை போயிட்டு வந்தவனாச்சே. உனக்கு தெரியாதா? டேய், திராட்சை திங்கிற ஞாபகத்துல என்ன வம்பல மாட்டி விட்டுறாதா? அதெல்லாம் இல்ல, நல்ல சுபகாரியம் வாங்க. சுபகாரியம்மா? தம்பி, நம்ம ஊம பயில கட்டி போடலாம்னு அந்த பொண்ணை வர சொன்னேன். பிடிச்சிருக்கான்னு கேளு. ஆ, ஆ, ஆ. பே, 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 பே. ஆ, பொண்ணை பிடிச்சிருக்கான். பே, ஆ, பே, ஆ, ஆ. பே, பே, பே. பொண்ணுக்கு சீட்டாட தெரியுமான்னு கேக்குறாரு. பே, பே, ஆ. பே, 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 பே. ஓஹோ, பொண்ணுக்கு பாட தெரியுமான்னு கேக்குறாரு. ஆமா, ஆமாப்பே, ஆப்பே, ஆமாப்பே. இந்த பொண்ணு பாட்டு பாடுனா ஊமை எனக்கு விளங்கிட போகுதா? அது என்னமாங்க, பட்னா இவருக்கு ரொம்ப பிடிக்கும். பாட சொல்லுங்களேன். பே, ஆ, பே, ஆ, பே. ஆ, கேக்குறேன். பா 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 பா. என்னடா யோசிக்கிறான்? ஊமை எனக்கு ஊமை பண்ணோட கட்டணும், அதானே நியாயம். கரெக்ட் கரெக்ட். பே, 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 பே. ஒன்னு உரிக்கிற மாதிரி. வருவா. இன்னொன்னு உரிக்க. கரெக்ட். கரெக்டா சொல்லு. கூட இருந்த புடிதோட. நீ புடிதோட போய். ஏண்டா, அந்த கழுத்து கம்மு நாட்டி வாய் பேசாத ஊம பொண்ணை எனக்கு கட்டி வைக்க பாக்குறான். நான் எங்க எப்படி இருக்க வேண்டியவன்? அட பாவி, நீ திண்ட சோறு திங்கிறதுக்காக என்ன பழி வாங்கிட்டியாடா? ஊம பொண்ணா எனக்கு? என்ன ஊம பொண்ணை கட்டி வைக்கிற? அவளோட நான் என்ன பேசுவேன்? என்னடா சொன்னா ஊமைய? சில விஷயங்கள் சொன்னாரு. வெளியே சொன்னாலும் பெப்பே தான், உள்ள சொன்னாலும் பெப்பே தான். அந்த பெப்பே இங்கேயே வச்சு சொல்றது. சில பெப்பெல்லாம் உள்ள வச்சுதான் சொல்ல முடியும். உள்ள சொன்ன பப்பே என்னடா? ஒண்ணு ஊமையா அவருக்கு பிடிக்கலையா?